பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தா நாம எப்படியெல்லாம் நடந்து கொண்டா அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளேயே வச்சு காப்பாற்றிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னாலே நாம அதை கையை வச்சு மறைச்சி வேற காற்று, நம்மளுடைய மூச்சு காற்று எதுவும் அது மேலே பட்டு அதை அணைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே பத்திரமா கொண்டு போகும். ஒரு சாதாரண சின்ன நெருப்புக்கே எப்படி அப்படின்னா, பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது தேவனால அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வழியில் நடக்க விரும்புகிறவங்களுக்கு, ரொம்ப யூனிக்காக தேடுறவங்களுக்கு கொடுக்கப்படுறது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம இந்த உலகத்தின் மக்கள் மாதிரி உலகத்தின் விஷயங்கள் மேலே ஆசைப்பட்டுட்டு அதன் மேலே இச்சையை வச்சுட்டு மனசுக்குள்ள கோபத்தையும் வைராக்கியத்தையும் பொறாமையும் வஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்குமானா கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா பரிசுத்த ஆவி எப்படா நம்மளை விட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஒய்? பிகாஸ் பாவம் இருக்கிற இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியால் இருக்க முடியாது. அப்போது எப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் ரொம்ப கன்னிங்காக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு விலை மதிப்பற்ற ஒரு வைரக்கல், ஒரு கோஹினூர் வைரம் மாதிரியான ஒரு வைரம், அந்த வைரத்தை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா இந்த நாட்டில் பாதியை வாங்க முடிகிற அளவுக்கு கூடிய பணம் அந்த வைரக்கல்ல விற்றா கிடைக்குது அப்படின்னா அந்த கல்லை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க? ரொம்ப சென்சிட்டிவாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துக்கணும். அதை காட்டிலும் விளையேற பெற்றது தான் இந்த பரிசுத்த ஆவி. அப்போ இந்த பரிசுத்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு? தேவன்கிட்டருந்து வந்த ஆவி இது. இந்த ஆவி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷங்களாலையும் செய்ய முடியாத கிரியைகளை உங்களால் செய்ய முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 பேரை பாபிலோன் தேசத்தில் இருந்த ராஜா கட்டி நெருப்புல தூக்கி போட்டார். ஆனால் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்ததுனால அவ்வளோ ஒரு மோசமான நெருப்பு எரியிற இடத்துல அவங்க உள்ளே போயிட்டு உயிரோடு திரும்பி வந்தாங்க. அவங்க மேலே அந்த ஃபயரோட ஸ்மெல்லு கூட இல்லையா. இந்த ஃபயர் ப்ரொடெக்ட், அந்த ட்ரெஸ் எக்யூப்மெண்ட்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. நாட் மோர் தென் 50 இயர்ஸ். ஆனால் இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்கள ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அவ்வளோ பெரிய நெருப்புக்குள்ளேருந்து அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி தேவன் வெளியில் கொண்டு வந்து வச்சார். ஒய்? ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சு. நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற அந்த ராஜா கண்ட ஒரு மிகப்பெரிய கனவு, அந்த தேசத்தில் இருந்த எந்த ஞானிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் அந்த கனவையும் சொல்ல முடியல, அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல முடியல. ஆனால் தானியேல் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கனவையும் சொன்னார், அதனுடைய விளக்கத்தையும் சொன்னார். ஏன்னா அங்கிருந்த மந்திரவாதிகளே இந்த கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி ராஜா கிட்ட சொல்லும்போது தேவர்களுடைய ஆவியை பெற்ற மனுஷன் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களே பயந்து போய் பேசுவாங்க தன் உயிரை காப்பாற்றிக்கிறது. அந்த இடத்துல தானியேல் ஒருத்தர் மட்டும்தான் முழு உலகத்திலையும் தேவனுடைய ஆவியை பெற்ற நபராக அங்கே நின்று அவ்வளவு பெரிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி தன்னையும் காப்பாற்றுவார், தான் கூட இந்த மற்றவங்களையும் காப்பாற்றுவார். அப்போ தேவனுடைய ஆவி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதனுடைய வேல்யூ தெரியாதனால தான் நாம் நிறைய முறை கீழே விழுந்துடும். இயேசு கிறிஸ்துவே அதை பற்றி சொல்லும்போது, பாவியாக இருக்கிற நீயே உன்னுடைய பிள்ளைக்கு முட்டையையும் மீனையும் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது, பாவமே இல்லாத தேவனுக்கு தெரியாதா நீ அவர்கிட்ட போய் எனக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்காம இருப்பாரா? நீ பாவி, நீயே உன் பிள்ளை ஏமாற்ற மாட்டேன், உன் பிள்ளை அப்படின்னு போது கொடுத்துட்றியே. அதே மாதிரி தானே தேவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவருடைய பிள்ளைகள். அவங்க பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு வேணும்னு கேட்கும்போது கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். கொடுக்கறது ஈஸி, பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆனால் அதை பாதுகாக்கிறதுல தான் ரொம்ப கவனம் தேவை. இதை பற்றி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, உனக்குள்ள பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் வரங்களை நீ அனல் மூட்டி எழுப்பு, அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணு, அதை செய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பரிசுத்த ஆவி நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்கிற மாதிரியான தொடர்ச்சியான நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்கிறீங்களா? வேதத்துக்குரிய விஷயங்களை செய்கிறீங்களா? வேதத்தை பற்றி பேசுகிறவங்களோட பழகுறீங்களா? அவங்க கூட இருக்கிறீங்களா? அல்லது உலகத்தில் இருக்கீங்களா? இது எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா
பரிசுத்த ஆவி தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்கும்.